அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம கதை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நிறைய கதைகள் பார்த்துட்டு இருந்தோம். இடையில கதைகள் அப்படியே பார்க்காம விட்டுட்டோம். நேற்று நம்ம ஒரு மெய்யான குருபெருமான் நமக்கு கட்டாயமாக வேண்டும் அப்படின்ற ஒரு குருபெருமானுடைய அவசியத்தை நாம் பார்த்தோம். ஏன்னா, பிறந்த மனிதனுடைய கடமை இறைவனை அடைவது. இறைவனை அடையக்கூடிய அந்த பாதையில் பல்வேறு நிலைகள நம்ம தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு நமக்கு நாமே சில விஷயங்களை செய்து கொள்ள முடியாது. கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் ஒரு வஸ்துவாக, அருவமாக, கண்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த வஸ்துவிடம் சென்று சேர்வதற்கு நமக்கு ஒரு மெய்யான குருபெருமானுடைய தேவை இருக்கிறது. ஒரே நிமிஷம். அதுபோல ஒரு நமது உடலுக்கு ஒரு உணவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம் உடலுக்கு உணவு இருக்கு. உணவு எடுக்கல அப்படின்னா, இந்த உடல் என்ன ஆகும்? உடல் சிறிது சிறிதாக உடல் தேய்ந்து, உடல் பல்வேறு தொந்தரவுகள் வந்து உடல் வந்து உடலால் தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. அப்ப இந்த உடலுக்கு உணவு தேவைப்படுகிறது. அதேபோல உயிருக்கு உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. உயிருக்கு ஒரு உணவு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். உயிருக்கு உணவு எது? உயிருக்கு உணவு இருக்கா? உயிருக்கு உணவு எது? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பிரபாகரன் சார். சார் தினமும் சின்சியரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்கள்ட்ட கேட்கிறேன். உடலுக்கு உணவு இருக்குன்னு பார்த்தோம். நமக்கு தெரியும். நம்ம உடலுக்கு உணவு இருக்கு. அதேபோல உயிருக்கு உணவுன்னு ஒண்ணு இருக்கிறதா? அப்படி இருக்கிறதென்றால் அது என்ன? மாலதி மேம். ஆம். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேனான்னு தெரியல மேம். கடவுள் பற்றிய சிந்தனைகள், நம்மளை படைத்த பொருளின் சிந்தனைகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம பார்ப்போம். அத பத்தி பார்ப்போம். பிரபாகரன் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆகல. கலாவதி மேம். மேம், இறைவனோட அந்த ஒளியை வந்து நம்ம காது வழி கேட்டு நம்மளோட உயிரை வந்து நம்ம உடலுக்கு ஆகாரம் கொடுக்குற மாதிரி அவரோட நாமத்தை வந்து நம்ம வந்து எப்பவும் அதை நம்ம காது செவி வழியா கேட்டு நமக்கு
உயிருக்கு ஆதார் இது கொடுக்கறதுங்க மேடம், சக்தி கொடுக்கற மாதிரி. அருமை கலாவதி மேம். அதாவது நாம இப்ப ஒருவரோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து மாலதி மேம்கிட்ட பேசணும் அல்லது மாலதி மேம்கிட்ட தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் 2 பேத்துக்குள்ள கனெக்ட் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு ஃபோன் நம்பர் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் என்ன பண்றேன், அவங்கள WhatsAppல கூப்பிடுறேன். அல்லது அவங்கள ஃபோன்ல கூப்பிடுறேன். 2 பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டிக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுகிறது. அதேபோல நமக்கும் இறைவனுக்குமான கனெக்டிவிட்டி 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த தந்தி கம்பி என்ன அப்படின்னு பார்த்தா, கலாவதி மேம் அருமையா சொன்னாங்க. ஒலி, சவுண்ட். இப்போ நம்ம உடல் வளர்ப்பதற்கு ஒரு உணவு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். விதவிதமான உணவு எடுத்துக்கிறோம். அதிலேயே நல்ல உணவு இருக்கு. நல்லதல்லாத ஒரு தீய உணவு இருக்கு. ஆரோக்கியமான உணவு இருக்கு. ஆரோக்கியமற்ற உணவு இருக்கு. இப்படியாக நமது உடல் வந்து பல்வேறு உணவுகள் இருக்கிறது. அதுல உணவுலேயே சிறப்பான ஒரு பகுதியா மருந்துன்னு ஒரு பார்ட் இருக்கு. மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கூட குணமாகிறது. அப்ப நம்ம உடலுக்கு உணவு இருக்கு, மருந்து இருக்கு, அல்லது உடலுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு மோசமான உணவுகளும் இருக்கு. இந்த உணவை நாம் எதன் வழியாக உட்கொள்கிறோம்? வாய் வழியா உட்கொள்றோம். வாய் வழியாக சென்று அது நம்முடைய இரைப்பைக்கு சென்று அதற்கப்புறமா அது செரிமானம் ஆகி, முக்கியமான விஷயம் தான், அது செரிமானமாகி அது உடலுக்கு தேவையான இடங்களுக்கு சத்துக்களாக போய் சேருது. உடம்பு நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்லாம இருக்கு. நம்ம அத்தனை பேருக்கும் இது தெரியும். இதே போல உயிருக்கு ஏதாவது இருக்கா? உயிருக்கு ஏதேனும் ஒரு உணவு இருக்கிறதா? உடலுக்கு உணவு இருக்கு. அதே போல உயிருக்கு உணவு இருக்கா அப்படின்னா, திருமூலர் பெருமான் நேரடியாவே குறிப்பிடுறாங்க. உயிருக்கு உணவு தேவை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உயிருக்கு உணவு என்ன? எது உயிருக்கு உணவாக இருக்கிறது? நம்ம திருவள்ளுவ பெருமான் மாரி அந்த உயிருக்கு உணவ பத்தி முக்கியத்துவமா சொன்னது வந்து வேற யாரும் கிடையாது. திருவள்ளுவர் பெருமான் அந்த உயிருக்கு உணவை பற்றி ஒரு அதிகாரமே இருக்கு. ஒரு அதிகாரம்னா 10 குறள் இருக்கு. உயிருக்கு உணவை பற்றியான ஒரு 10 குறள். அது என்ன அப்படின்னு பார்த்தா, செவிச்செல்வம் தான் அந்த உயிருக்குரிய உணவு. உடலுக்கான உணவ நம்ம எது வழியா எடுக்கிறோம்? வாய் வழியாக எடுத்துக்கொள்கிறோம். அதே போல உயிருக்கான உணவை எதன் வழியாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா, அந்த வாய் எது அப்படின்னா காது. நீங்க காதை வந்து நிறைய இடங்கள்ல அதிமுக்கியமானதாக குறிப்பிட்டிருப்பாங்க. சைவ நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே ஒரு பாடல். தோடுடைய செவியன். சிவபெருமானை எத்தனையோ இருக்கு வர்ணிப்பதற்கு. ஆனால் அந்த வர்ணனை எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னா, செவியிலிருந்து தொடங்கும். அப்ப அந்த செவின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. எதற்கு முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா, எப்படி உடலுக்கான ஒரு உணவை வாய் வழியாக எடுக்கிறோமோ, அதே போல உயிருக்கான உணவை எதன் வழியாக எடுக்கிறோம்? காதின் வழியாக உயிருக்கான உணவு நமக்குள்ள போகுது. உள்ள போய் என்ன ஆகுது? உடலுக்கான உணவு உள்ள போனோனே, அது செரிமான மண்டலத்துல போய் நல்லா செரிச்சு, அதற்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் எடுக்கப்படுவது போல், செவி வழியாக உயிருக்கு உணவு உள்ள போயி, அது செரிக்கப்பட்டு செரிக்கப்பட்டுனா, நம் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, காதுக்குள்ள போறது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோமா? காதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு போது. காதுக்குள்ள போற எல்லாத்தையும் நம்மளால எடுத்துக்கிட முடியுமா? அப்படின்னா இல்ல.
எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பக்கத்து வீட்ல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அவங்க சொல்றது இல்லாததும் பொல்லாததுமா ஏதோ சொல்றாங்க. சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது பாதி பொய் சொல்றாங்கன்னு தெரியும். ஏற்கனவே அவங்கள பத்தி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்? அதை ஏற்றுக்கொள்வோமா? அக்செப்ட் பண்ணிக்குவோமான்னா, நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப காது வழியாக உள்ள செல்வது, அதற்கு அப்புறமா ஒரு ஸ்கிரீன் வேற இருக்கு. எல்லாத்துலயுமே அப்படிதான். கண்கள் வழியாக உள்ளே போவதற்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கு. காது வழியா உள்ள போறதுக்கும் உள்ள ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் என்ன பண்ணும்? அந்த சல்லடை என்ன பண்ணும் அப்படின்னா, தான் தனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியத மட்டும் எடுத்துட்டு மீதத்த விட்டுரும். கண்ல பார்க்கிறது, காதுல கேட்கிறது எல்லாமே அப்படிதான். அப்ப காது வழியாக ஒரு உணவு நம் உயிருக்கு செல்கிறது. அது காது வழியா உள்ள போயி, ஒரு சல்லடை வழியாக சலிக்கப்பட்டு, தேவையானது மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மனதால் மனதால் அது செரிக்கப்பட்டு, இங்க வயித்துல செரிக்கிறதுக்கு ஒரு ஆசிட் இருக்கு. கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் இருக்கு. அதுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. வயிற்றுல போகக்கூடிய உணவு எல்லாத்தையும் அது செரிக்குது. அதே போல நம் காதின் வழியாக செல்லக்கூடியதை செரிப்பது என்ன அப்படின்னா, நம் மனம். மனமானது அது செரிக்குது. செரிச்சு ஏற்றுக்கொள்வதை உடம்பு எடுத்துக்குது. ஏற்றுக்கொள்ளாதத வெளித்தள்ளி விடுகிறது. அப்படியே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமே தான் நான் இந்த ப்ராசஸ். அப்போ செவிக்கு உணவு செவி வழியாக செல்லக்கூடிய உணவு எதற்கான உணவா இருக்குன்னா, ஜீவனுக்கான, உயிருக்கான உணவாக இருக்கிறது. உயிரை வளர்க்கக்கூடிய உணவாக இருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அந்த செவிக்குள்ள உணவு எது? செவி வழியா கேட்கக்கூடியதுன்னு பார்த்துட்டோம். எதை கேட்பது செவிக்கு உணவு? காது வழியா கேட்பது. நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வர பார்த்தா எத்தனையோ விஷயங்கள கேட்குறோம். ஒரு சினிமா பாட்டு கேட்குறோம். ஏதோ ஒரு திருமந்திர பாடல் கேட்குறோம். பல்வேறு விஷயங்கள் நம்ம காதுக்குள்ள, நம்ம பக்கத்தில் இருக்கவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் பேசுவதை கேட்கிறோம். இது எல்லாம் செவிக்கு உணவாகுமா? இது எல்லாம் உயிர போய் வளர்க்குமா? பக்கத்து வீட்ல இருக்கவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்குது. அது போய் நம்ம உயிரை வளர்க்குமா? அப்ப எது வந்து செவிக்கு உணவாகிறது? செவிக்கு உணவு அப்படின்றது எது? செவிக்கு உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் பேசுறதும் செவிக்கு உணவு இல்ல. எது செவிக்கு உணவு அப்படின்னா, ஒரு மெய்யான குரு பெருமானின் திருவாய் மொழியிலிருந்து வரக்கூடிய நம்ம வரக்கூடியது நம்ம காதிற்குள் நுழையும் பொழுது அது நம் செவிக்கு உணவாகிறது. இப்ப சாப்பிடுறோம், உணவு எடுத்துக்கிறோம். ஏதோ ஒண்ணு வெந்தும் வேகாம ஏதோ ஒண்ணு கீழ கிடக்குது. கீரை இருக்கு. அத அப்படியே எடுத்து வச்சு உணவாக்கி கொள்ள முடியுமா? இல்ல. தரையில கீரை கிடக்கு. அப்படியே எடுத்து வச்சு உணவாக்கிக்க முடியுமா? இல்லை. எதேதோ உணவுப் பொருட்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கு. அவ்வளவுமே உணவாகுமா? அப்படின்னா இல்ல. அத பக்குவப்படுத்தி உணவு அப்படின்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதே போல இந்த உயிரை வளர்க்கக்கூடிய செவி உணவு எது அப்படின்னா, எல்லாமே செவி உணவு கிடையாது. இந்த உயிரை வளர்க்கக்கூடிய உணவு எது அப்படின்னா, மெய்யான குருபெருமானுடைய திருவாய் மொழியிலிருந்து வந்தது தான் செவிக்கு உணவாகிறது. இத நம்ம திருவள்ளுவ பெருமான் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, "செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்" அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த குறளோட அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? செவியின் சுவையுணரா. செவியோட சுவை உனக்கு தெரியல.
வாயுணர்வின் மாக்கள். வாய் சுவை மட்டும் உனக்கு தெரியுது. நல்ல வாயில சாப்பிட்றது மட்டும் டேஸ்ட் எல்லாம் தெரியுது. உப்பு தெரியுது, புளிப்பு தெரியுது, காரம் இது ரொம்ப நல்லா இருக்கு, இது டேஸ்டா இருக்கு, இது டேஸ்டா இல்லை இப்படின்னு தெரியுது. வாயுணர்வின் மாக்கள். மாக்கள்னா என்ன? மக்கள்னா மனிதர்கள், மாக்கள்னா விலங்குகள். அப்ப திருவள்ளுவ பெருமான் எப்படி குறிப்பிடுறாங்க? செவியின் சுவையுணரா, காதுல இருக்க சுவை உனக்கு தெரியல. வாயுணர்வின் மாக்கள், வாய்ச்சுவை மட்டும் நல்ல விதவிதமா சாப்பிட்றது மட்டும் தெரியுது. வாயுணர்வின் மாக்கள் அப்படின்னா மிருகங்கள்னு நேரடியாக குறிப்பிடுறாங்க. அடுத்து அதுக்கு மேல மிருகங்கள்னு திட்டிவிட்டாங்க, சரி அதோட விட்டாரா? அதுவும் கிடையாது. செவிச்சுவை உனக்கு தெரியல, வாய்ச்சுவை மட்டும் தெரியறவங்கள என்னன்னு குறிப்பிடுறாரு? மாக்கள்னு குறிப்பிட்டாரு, மிருகங்கள்னு குறிப்பிட்டாரு. ஏன்னா மிருகங்களுக்கு மெய்ஞான தேடல் இருக்கா? இல்ல. அது வாய்ச்சுவை மட்டும் தெரியும் அதுக்கு. செவிச்சுவை தெரியுமா? எங்கேயாவது போய் ஏதேனும் 10 மிருகங்கள் போய் ஏதாவது பிரசங்கம் கேட்டு உட்கார்ந்து பார்த்து கேட்பதை பார்த்திருக்கிறோமா? நம்ம முதல் நாள்லேருந்தே பார்த்துருக்கோம். மனிதனுக்கே உரியது. அப்ப இப்போ நம்மள நம்மள எல்லாரும் இங்க இந்த இடத்துல நைட்டு 10 மணிக்கு இழுத்து வைத்திருப்பது என்ன? இங்க ஏதாவது ஒரு விருந்து குடுக்குறோமா? நம்ம ஒரு 1000 பேர் கூடுறோமே! இந்த 1000 பேருக்கு ஏதாவது ஒரு நம்ம உணவு எடுத்துக்கிறோமா? ஏதாவது விருந்து சாப்பிட்றோமா? செவி விருந்து. நம்ம காதுக்கு ஒண்ணு கிடைக்குது, உள்ள போகுது. அது நம் ஜீவனுக்கு செல்கிறது. அப்ப அந்த செவி உணர்வு பெற்று தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். வாயுணர்வோடு கூட வாயுணர்வெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டுலாம் சொல்லல. ஏன்னா வாயுணர்வ விட முடியாது. நம்மகிட்ட அது இருக்கு. வாய் சுவை நம்ம சுவையே தெரியாம நான் வந்து அப்படி ஒரு பத்தியமா இருக்க போறேன் அப்படிலாம் வாய்ப்பில்ல. அப்ப வாய்ச்சுவை தெரியுது. திருவள்ளுவ பெருமான் வாய்ச்சுவை தெரியக்கூடாதுன்னு சொல்லல. அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள். செவிச்சுவை தெரியல, வாயுணர்வு மட்டும் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயுணர்வோடு சேர்ந்து வாய்ச்சுவையோடு சேர்ந்து செவிச்சுவையும் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலைன்னா மாக்கள் விலங்குகள் அப்படின்னு குறிப்பிட்டு அடுத்த வரியில என்ன குறிப்பிடுறாங்க தெரியுமா? செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அவி அவிதல்னா என்ன? வீட்ல நம்ம ஊர் பக்கம்லாம் பாட்டிங்கலாம் சொல்லுவாங்க. "அவிஞ்சு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அவிஞ்சு போ அப்படின்னா என்ன? அது கோபமா பழிக்கும் பொழுது, திட்டும் பொழுது என்ன சொல்லுவாங்க? அவிஞ்சு போன்ற வார்த்தைய சொல்லுவாங்க. இந்த அவிந்து போதல் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, விவசாய குடி பெருமக்கள்ட்ட இருந்து வந்த அற்புதமான வார்த்தை. அவிந்து போதல் அப்படின்றது. விவசாய குடிகள் என்ன பண்றோம்? நெல் விளைவிக்கிறோம். அந்த நெல்ல வந்து விதைக்காக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அத பத்திரமா தனியா எடுத்து வச்சுருவாங்க. மீதத்த என்ன பண்ணுவாங்க? மீதம் நெல்ல அவிச்சு, வேக வைத்து, அதில உள்ள உமியெல்லாம் நீக்கி, அத என்னவா மாத்துறாங்க? உணவுக்கு சாப்பாட்டு அரிசியா மாத்திருவாங்க. மீதம் எல்லாம் என்னவாயிடுது? கொஞ்சத்த மட்டும் நம்ம அவிக்காமல் எடுத்து வைத்தது, உயிர்ப்போடு அடுத்த விதைப்புக்கு தயாரா இருக்கு. அவிக்கிறது என்ன ஆயிடுது? அதோட முடிஞ்சுச்சுன்னு அர்த்தம். அவிச்சுட்டா அதோட முடிஞ்சுச்சு. அப்ப அவிந்து போதல்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இறந்து போதல், செத்து போதல் அப்படின்ற வார்த்தையோட பயன்படுத்துவாங்க. மொத்தமா அவிஞ்சே போச்சா அப்படின்னு கேட்பாங்க. உன் காது அவிஞ்சு எங்களோட வீட்ல எங்க பாட்டி அந்த வார்த்தைய பயன்படுத்துவாங்க. என்ன காது அவிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காது மொத்தமா ஒண்ணுமே இல்ல, கேட்கவே இல்லாம போயிடுச்சா? இத்தன தடவ கூப்பிடுறேன் என்ன காது அவிஞ்சா போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் இத்தன நாள் வரல, பல நாள் அவங்கள வந்து பார்க்க வரல. இன்னும் அவிஞ்சா போயிட்டான். ஏன் என்ன வந்து பார்க்கக்கூடாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்? அவன் வந்து இல்லாமல் போய்விட்டானா? அப்படின்றத ஒருத்தர் இறந்து விட்டாங்களா? செத்து போயிட்டானான்றத அவ்வளோ ஒரு வார்த்தை வந்து அவிந்து போதல்ன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. இப்ப திருவள்ளுவ பெருமான் முதல்ல செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள்னு மிருகங்கள்னு சொல்றாரு. அடுத்த லைன்ல இந்த மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு கேட்கிறார். நீ அவிஞ்சு போனாதான் என்ன? நீ வாழ்ந்தாதான் என்னன்னு கேட்கிறார். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? திருவள்ளுவ பெருமான்னா அப்படியே அமைதியா ஒரு தாடி வச்சுட்டு அப்படியே தியான நிலையில இருந்து
அப்படியே உட்காந்து திருக்குறளை அமைதியாக எழுதுறாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதில் எங்கேயாவது கோபம் இதெல்லாம் இருக்குமான்னு நம்ம யோசிக்கும் பொழுது இதை விட ஒரு கேள்வி கேட்க முடியுமான்ற அளவுக்கான ஒரு கேள்வி கேட்கிறார். செவிச்செல்வம் அவ்வளவு மிக மிக முக்கியமானது மனிதனுக்கு அப்படின்றதுனால அப்படி கேட்கிறார். செவிச்செல்வம் இல்லாமல், இந்த செவி உணர்வு இல்லாமல் நீ மனிதனே கிடையாதுன்றதுக்காக அப்படி சொல்றார். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த செவி உணவுன்றது இந்த செவி வழியாக செல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக, ரொம்ப அவசியமானதாக, மானுட பிறவிக்கு தேவையானதாக, அவசியமானதா இருக்கு. ஏன் அது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது நமது ஜீவனை வளர்ப்பதாக இருக்கிறது. நம்முடைய உடல் இல்லாமல் நம்முடைய உயிரை வளர்ப்பதாக இருக்கிறது. அதனாலதான் இன்னொரு இடத்துல என்ன குறிப்பிடுறாங்க? செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இப்ப எல்லா செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் என்னன்னா செவிச்செல்வம்னு குறிப்பிடுறாங்க. இப்ப என்ன நம்ம சாதாரணமா நினைச்சோம், செவிச்செல்வம்னா என்னவோ காதில் நம்ம கேட்கிற பாட்டெல்லாம் செவிச்செல்வம். இல்ல. இந்த செவிச்செல்வம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு மெய்யான குரு பெருமானுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய அமுத மொழிகள் தான் செவிச்செல்வம். அதுதான் நம்மளோட உயிருக்கு உணவாக மாறுகிறது. நம்ம முன்னாடி பார்த்தோம், வள்ளல் பெருமானுடைய ஒரு ஆதங்கத்தை பார்த்தோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை பார்த்தோம். அப்ப இங்க வாடிக்கொண்டிருப்பது எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க குறிப்பிடக்கூடிய வாட்டம் வேறு, அவங்க குறிப்பிடக்கூடிய பசி வேறு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வாய்ச்சுவையே பழகணும். நம்மளுக்கு பசின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன பசி ஞாபகம் வருது? இந்த வயிற்று பசி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அவர்கள் குறிப்பிடக்கூடிய பசி என்பது ஞானப்பசி, ஞானத்தேட்டம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியது. அவங்க எந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார்கள் அப்படின்னா, ஜீவப்பயிர், நம்மளது உயிர் பயிர். இந்த உயிர் பயிர் வாடி போயிருக்கே அப்படின்னு அந்த பயிர் வாடி போயிருக்கிறத கண்டு அவங்க என்ன பண்றாங்க? வருந்துறாங்க. அப்போ வந்த எல்லா அவதார மூர்த்திகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடலை மட்டும் வளர்க்கிறையே, உயிரை பார்க்கலையே, உடலுக்கான எல்லா விஷயமும் உனக்கு தெரியுதே, ஆனா உயிரை பற்றி எதுவுமே தெரியலையே, உடல் வளர்க்க உணவு எடுத்துக்கிறியே, ஆனா உயிர் வளர்க்க நீ எதுவுமே பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அத்தனை ஞானிகளும். அப்ப அந்த செவி உணவானது நம் உயிரை வளர்ப்பதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு சிவலிங்கம். நம்ம எல்லாருமே சிவலிங்க வடிவம் எல்லாருக்குமே தெரியும்ல? சிவலிங்கம் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? சிவலிங்கம் எல்லாருமே பார்த்துருக்கோம். எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எழிலரசி மேம் பார்த்துருக்கீங்க தானே? சிவலிங்க வடிவம் பத்தி எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சிவலிங்க வடிவம் எப்படி இருக்கும்? அது என்ன? சிவலிங்க வடிவம் என்பது என்ன? எப்படி இருக்கும்? எழிலரசி மேம் அன்மியூட் பண்ண முடியலன்னா வேற யாராவது சொல்லலாம். சிவலிங்க சிவலிங்கத்தை பார்த்திருக்கிறீர்களா? சிவலிங்க வடிவத்தை பார்த்திருக்கீங்களா? பிருந்தா மேம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சிவலிங்கத்தினுடைய வடிவம் என்ன? எப்படி இருக்கும்? அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மேம் அது வந்து அந்த கீழ வந்து உருண்டு இருக்குங்க மேம். ஆ. அது வந்து பூமிய ஆக சொல்றாங்க. ம். மேல வந்து ஒரு உருள வடிவத்துல ம். அது வந்து ஆதின்னு சொல்றாங்க மேம். ஏன்னா வானத்துக்கு முடிவில்லாததுனால அத ரெப்ரசன்ட் பண்ற மாரி சொன்னீங்க ஒரு வாட்டி. சரி மேம். ஆ, நான் அப்படி சொன்னதாக ஞாபகம் இல்ல. பரவாயில்ல. அ பல்வேறு விஷயங்கள நம்ம பார்க்குறதுனால, சில விஷயங்கள் இந்த மாரி ஆகலாம். தவறில்ல. அப்ப அந்த சிவலிங்க வடிவத்த வந்து மேல் உள்ள பகுதி என்னன்னு குறிப்பிடுவாங்க? கீழ் உள்ள பகுதி என்னன்னு குறிப்பிடுவாங்க? உங்களுக்கு தெரியுமா சார்? ஆனந்தராஜ் சார். சிவலிங்கத்தினுடைய மேல் பகுதி என்னன்னு குறிப்பிடுறாங்க? கீழ் பகுதி என்னன்னு குறிப்பிடுறாங்க? ஆகாயம், பூமி. ஆகாயம், பூமி. பரிமளா மேம் உங்களுக்கு தெரியுமா?
மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் மேம். ஆவுடை செவி போலவும் அந்த பானம் நாக்கு உபதேச உங்க வாய் சரியா கேட்கல. நீங்க சரியான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட குரல் சரியா கேட்கல. உஷாராணி மேம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லுவாங்க. அந்த மேல் பகுதி என்னன்னு குறிப்பிடுவாங்க, அது கீழே இருக்க பகுதிக்கு என்ன பெயர்? பெயர் இருக்கு இல்லையா? சிவலிங்கத்தோட மேல் பகுதிக்கு என்ன பெயர், அடியில இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பெயர்? தெய்வநாயகி மேம், உங்களுக்கு தெரியுமா? மேம் ஆண் பெண் தத்துவத்தை குறித்துதான். ஆண் பெண் தத்துவத்தை ஆவுடை. ஆவுடை சொல்லுவாங்க. ஆவுடை ஆவுடையார். மேலாண்ட உத்தரம் சொல்லுவாங்க. கீழே இருக்க பகுதிக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க? ஆவுடைன்னு பெயர் சொல்லுவாங்க. ஆவுடை மேல பானம். உத்தரம் சொல்லுவாங்க. மேல இருக்க பகுதி லிங்கம், கீழே இருக்குது ஆவுடை. 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 இப்போ அலமேலு மேம் சொன்னபடி ஆண் பெண் தத்துவத்தை விளக்குவதாக, மேல் இருக்கக்கூடிய பகுதி ஆண் குறி போலும், கீழே இருக்க பகுதி பெண் குறி போலுமான ஒரு விஷயத்த நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருமே. தத்துவ அடிப்படையில் இருக்கிறத சைவாகமங்கள்ல நம்ம சில விஷயங்களை சிலர் விளக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப வருடங்களாக இருந்தது. இதைத்தான் குறிப்பிடுறாங்களா? சிவலிங்க தத்துவம் என்பது இந்த ஆண் பெண் குறியினுடைய ஒரு வெளிப்பாடா? இதை தான் குறிப்பிடுறாங்களா, அல்லது இது அல்லாத வேற ஏதாவது தத்துவம் இதற்குள் பொதிந்திருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அதற்கான ஒரு முறையான விடை, சரியான விடை கிடைச்சது. எங்கு கிடைத்தது, எப்படி கிடைத்ததுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மேல் உள்ள இந்த லிங்கம்ன்ற பகுதி, கீழ் உள்ள ஆவுடைன்ற பகுதி. இந்த கீழ் உள்ள ஆவுடைன்ற பகுதி நம்முடைய காது. மேல் உள்ள லிங்கம்ன்ற பகுதி மெய்யான குருபெருமானுடைய நாவு. மெய்யான குருபெருமானுடைய நாவு மேல இருக்க பகுதி, கீழே இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய காது. இப்போ இதுவும் ஆண் பெண் தத்துவம் தான், பரமாத்மா ஜீவாத்மா தத்துவம் தான். அப்ப ஒரு மெய்யான குருபெருமானுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த அமுத மொழிகளானது நம்முடைய காதுக்குள் நுழைகிறது. இதுதான் சிவலிங்க தத்துவம். அப்ப இங்க என்ன நடைபெறுகிறது அப்படின்னா, இங்கு ஒரு சம்போகம் நடைபெறுகிறது. ஒரு மெய்யான குருபெருமானுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் எங்க போகுது? நம்முடைய காதிற்குள் சென்று நம் ஜீவனை வளர்ப்பதற்கு பயன்படுகிறது. இந்த தத்துவத்தை தான் எதுலெல்லாம் குறிப்பிடுறாங்க? எல்லா புராணங்கள்லையும் இந்த அடிப்படை தத்துவம் இருக்கு. இப்ப சிவலிங்க தத்துவத்தை பார்த்தோம். இது சைவ மதத்துல. வைணவத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது, கிருஷ்ண பரமாத்மா கோபியர்களோடு கூடி கழித்திருந்தார்கள். ஒரே நேரத்தில் பல நூறு கோபியர்களோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை நாத்திகவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? கேலியும் கிண்டலுமாக, என்னது நீங்க சாமின்னு சொல்றீங்க, ஒரே நேரத்துல பல பெண்களோடு இருந்தாங்களா? பல பெண்களோடு உறவில் இருந்தாங்களா? இப்படியான ஒரு எண்ணம் அதை நம்ம மாற்றி நினைச்சுக்கிறோம். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ற அந்த யுகத்தில் தோன்றிய ஒரு மெய்யான ஒரு குரு பெருமான் என்ன பண்றாங்க? அவங்களுடைய பிரசங்கத்தை, அவர்களுடைய போதனைகளை என்ன பண்றாங்க? எடுத்து சொல்லும் பொழுது அதை எவ்வளவு பேர் கேட்கறாங்க? ஒரே நேரத்துல 50 பேரோ 100 பேரோ அவர்களுடைய செவிக்குள் ஒரே விஷயம் எல்லார் செவிக்கும் ஒரே நேரத்துல சொல்ல முடியும்லவா?
அத்தனை பேரும் அதை கேட்கிறார்கள். அப்போ பரமாத்மாவை ஆண் வடிவமாகவும் ஜீவாத்மாக்களை பெண் வடிவமாகவும் குறிப்பிடப்படுவது உண்டு. அப்ப பரமாத்மாவினுடைய திருவாய்மொழியிலிருந்து வருவதை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் கேட்டு கழித்து இன்புற்று இருக்கிறார்கள். இது இங்கேயும் ஒரு போகம் நடைபெறுகிறது, இங்கேயும் ஒரு இன்பம் தோன்றுகிறது. ஆனால் நம்ம என்ன நினைச்சிரோம்? சிவலிங்க தத்துவத்தை எப்படி ஆண்குறி பெண்குறி நினைத்து அந்த இன்பத்தை சிற்றின்பமாக நினைச்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலே சிவலிங்க தத்துவம் என்னன்னா, மேல் உள்ள பகுதி குருபெருமானுடைய திருநாவு, கீழ் உள்ள பகுதி அதை கேட்கக்கூடிய ஜீவாத்மாக்களுடைய செவி. இப்ப இங்கும் ஒரு இன்பம் தட்டுகிறது, இதுலயும் ஒரு இன்பம் கிடைக்குது. இந்த இன்பம் என்ன இன்பம்னா பேரின்பமாக இருக்கிறது, சிற்றின்பம் கிடையாது இது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரே நேரத்தில் பல கோபியர்களோடு கூடியிருந்தாங்கன்றது என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, என்ன செயல் நடந்து கொண்டிருந்ததுன்னா, கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய போதனை செய்ய அதை கோபியர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவர்களுடைய செவிக்குள்ள எல்லாம் என்ன பண்ணுது? அந்த போதனை எல்லாம் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அந்த உள்ளே சென்று கொண்டிருக்கிறதுல என்ன கிடைக்குது? அங்க ஒரு இன்பம் தட்டுகிறது, அங்க ஒரு பேரின்பம் கிடைக்கிறது. ஆனா நம்ம நம்ம சிற்றறிவு கொண்டு அதை பார்க்கும் பொழுது என்னன்னு நினைச்சுக்கிறோம்? நம்ம சிற்றறிவு கொண்டு அதை பார்க்கும்போது ஏதோ கிருஷ்ண பரமாத்மா ஒரே நேரத்துல பல்வேறு பெண்களோடு கூடி கழித்து இன்பமாக இருந்தார்கள் நினைச்சிரோம். ஆனால் அங்கு நடந்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னா, அவங்க பல்வேறு ஜீவாத்மாக்களுக்கு உயிருக்கான உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பல்வேறு ஜீவாத்மா கிட்ட அருள் மாறி வருஷிப்பை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம அறியாமல் தெரியாமல் என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரே நேரத்துல கூடி கழித்து இன்பமாக இருந்தாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நடந்தது இன்பம் அதுதான். ஆனா நம்ம நினைக்கிற இன்பம் கிடையாது, அது பேரின்பமாக இருந்திருக்கிறது. அப்போ இதே மாதிரி நேரடியா புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் நேரடியாக தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆனா நம்ம நம்மளுடைய சிற்றறிவு கொண்டு அதை என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் தாழ்த்தி, தரம் தாழ்த்தி நம்ம நினைச்சிடறோம். ஏன்? இந்த உடல் இச்சையிலே பிறந்து உடல் இன்பத்திலேயே வாழ்ந்து இந்த உடலை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத நமக்கு எல்லாத்தையும் மெய்ஞான தத்துவத்தை கூட உயிருக்கானது வரும்பொழுது கூட அதையும் எதோடு நம்ம நினைச்சு இணைத்து பார்த்து கொள்கிறோம் அப்படின்னா உடலோடே இணைத்து பார்த்து கொள்கிறோம். மிக மிக பெரிய ஒரு கடந்த கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள இருந்தவங்கள மிக மிக பெரிய தத்துவ ஞானின்னு சொல்லப்பட்டவர்கள் கூட அத்தனை பேரும் எதோட முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா உடல் 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 இன்பம் உடல் இச்சை. அதை தாண்டி அவங்க வரவே இல்லை. அவர்களோட வச்சுதான் இப்ப இருக்கக்கூடிய அத்தனை போலியான குருமார்களும் பல்வேறு கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட பேரை அதுக்கப்புறமா குறிப்பிடுறேன். அப்போ உடலை தாண்டி சிந்திக்கவே முடியாத நம்மால் உயிருக்கான ஒரு விஷயத்த சிந்திக்க முடியாத நிலையில இருக்கோம். அப்போ சிவ தத்துவத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இங்கே ஒரு மெய்யான குருபெருமானுடைய திருவாய் மொழியிலிருந்து வரக்கூடிய அமுத மொழிகள், அது நம் செவிக்குள் நுழைதல். அப்படி நுழையும் பொழுது என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் என்ன சொல்றாங்க? தரிசனைன்னு சொல்றாங்க. தரிசனை, நம்ம தரிசனன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? தரிசனைனா என்ன? தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? என்ன தரிசனைனா என்ன? எங்க போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்க? சங்கரி மேம், தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? எங்க எந்த தரிசனம் பண்ணியிருக்கோம் நம்ம? தரிசனைனா என்ன? நித்யமா உங்களுக்கு அன்மியூட் ஆகுதான்னு பாருங்க. தரிசனை என்றால் என்ன? கடவுளை போய் நேர பாக்குறத சொல்வோம் மேம், தரிசனம் கிடைச்சது. ஓகே. அதாவது
எங்க போய் பார்க்கறது? கோயில்ல போய் கோயில்ல. பாக்குறது. ஓகே. இதுல கோயில்ல நான் வந்து படிச்ச ரொம்ப குருமார்களையும் அவங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சது அவங்களோட மேம். தரிசனம் கிடைச்சது அப்படின்னு. அப்ப கடவுள் கோயில்ல போய் கடவுள் சிலை பார்க்கும்போது நான் தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம். குருமார்களை பார்க்கும்போது தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம். அப்ப தரிசனம் என்பது என்ன? ம். அவங்களோட பார்வை நம்ம மேல படுறது ஏதோ அருள் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. பார்வைப்படுதல் தரிசனை. அவங்க பேச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த செவிச்சு பேச்சா இருக்கலாம். ஓகே. ஆ. அப்ப பார்த்தல், அவங்க பேசுறத கேட்டல் அதெல்லாம் தரிசனை. இப்ப பார்த்தல் தான் தரிசனை அப்படின்னா, யாரோ ஒருத்தர பார்க்குறோம் ரோட்ல. திருடனை தரிசனை செய்தேன்னு சொல்லுவோமா? இல்ல. சொல்ல மாட்டோம். யாரோ உறவினரா கூட இருக்கலாம். என்னோட பெரியப்பாவை நான் தரிசனை செய்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல. இல்ல. அப்ப தரிசனை என்பது பார்ப்பது இல்லை. அதை தாண்டி வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க சொன்னபடி கடவுளோ, குருவோ அவங்களுக்கு தான் தரிசனைன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்ப தரிசினை அப்படின்னா என்னன்னா, தரி சினை. தரி சினை 2ஆ பிரிச்சு பாருங்க. தரித்தல் கூட்டல் சினை. தரி சினை. சினைனா என்ன? சென தரிக்கிறதுனா என்ன? தரி சினை. சினை தரித்தல். அப்படியே மாத்தி போடுறேன் 2யும். தரி சினை. சினை தரித்தல். சினை தரிக்கிறதுனா என்ன? ஒரு மாடு சினை தரிச்சிருச்சு அப்படின்னா அதுல என்ன நம்ம குறிப்பிடுறோம்? கர்ப்பம் தரித்தல், கர்ப்பம் தரித்தல், கரு உருவாதல். கரு உருவாதல். கர்ப்பம் தரித்தல், கரு உருவாதல். இதுதான் தரிசினை. அப்ப கர்ப்பம் தரிப்பதற்கு, கரு உருவாவதற்கு என்ன செயல் நடைபெறணும்? சங்கமம். அப்ப அங்க ஒரு சேர்க்கை நடைபெறணும். சேர்க்கை மட்டும் நடைபெற்றா போதாது. அந்த சேர்க்கையில் ஒரு உயிர் உருவாகணும். அதான் சினை தரித்தல். இப்போ நாம் யாரை ஒருவையாவது பார்த்தோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவ குழந்தையானது சினை தரித்ததென்றால் அதுதான் தரிசனை. அதனாலதான் நம்ம நம்ம அக்காவை பார்த்தா அக்காவை தரிசனம் செஞ்சோன்னு சொல்ல மாட்டோம். நம்ம பெரியம்மாவை பார்த்தா பெரியம்மாவை தரிசனம் செஞ்சோன்னு சொல்ல மாட்டோம். நம்ம பெரியப்பாவை பார்த்தா பெரியப்பாவை தரிசனை செய்தோன்னு சொல்ல மாட்டோம். ஏன் குருமார்களை பார்க்கும் பொழுது அவங்கள தரிசனம் செஞ்சோன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா அங்கு ஒரு சினை தரிக்கிறது. திரும்பவும் சிவலிங்க தத்துவம் எப்பொழுது அந்த சினை தரிக்கிறது அப்படின்னா, ஒரு மெய்யான குருபெருமானுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய மொழியானது, நாவு, அவங்களுடைய நாவு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய காது. அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடியது நமது காதிற்குள் நுழையும் பொழுது அங்கு ஒரு சம்போகம் நடைபெறுகிறது. அந்த சம்போகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சினை தரிக்கிறது. எந்த சினை தரிக்கிறது அப்படின்னா, இந்த உடலுக்கான கருவான சினை தரிக்கல, உயிர்கரு, அந்த உயிர் சினை தரிக்கிறது. அந்த ஜீவ குழந்தை உயிர் பெறுகிறது. அது பேர் தான் தரிசனை. ஒருத்தரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம், ஒருத்தரோட தரிசனம் கிடைச்சது அப்படின்றது சாமானியமான வார்த்தை இல்லை. அப்ப யார் ஒருவருக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மெய்யான குருபெருமானுக்கு மட்டுமே இந்த தரிசனைன்ற வார்த்தை பொருந்தும். மற்ற எதை போய் பார்த்தாலும் பார்த்தல் என்பது தரிசனை அல்ல. நம்ம ஒருவரை சந்திக்கிறோம் என்றால் அந்த சந்திப்புல ஒரு பேரின்பம் கிடைக்கணும், ஒரு சம்போகம் நடக்கணும், அந்த இடத்துல ஒரு ஜீவ குழந்தையானது உயிர் பெற வேண்டும், அந்த குழந்தை கரு உருவாக வேண்டும், சினை தரிக்க வேண்டும். அதுதான் நம்ம தரிசனைன்னு குறிப்பிடுறோம். திரும்பவும் சிவலிங்க தத்துவம் அந்த தரிசனையை தான் நம்மளுக்கு விளக்கமா சொல்லுது. அப்போ இந்த சம்போகத்திற்கான தேவ யோனி எது? நமது காது.
நமது காதானது தேவ யோனியாக இருக்கிறது. இப்ப சிவலிங்க தத்துவம் சொல்லப்பட்டது, மாற்றி சொல்லப்படவில்லை. நேரடியாக தான் சொல்லியிருக்காங்க. நாம நம்முடைய சிற்றறிவு கொண்டு அதை மாற்றி நினைத்து கொண்டோம். கிருஷ்ண பரமாத்மா கோபியர்களோடு கூடி கழித்திருந்தார்கள் அப்படின்னு பொய்யாக சொல்லப்படவில்லை. பரமாத்மாவானது பல்வேறு ஜீவாத்மாக்களுக்கு தன்னுடைய அருளுரை வர்ஷிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அத்தனை ஜீவாத்மாக்களும் அத்தனை கோபியர்களும் எப்படி இருக்காங்க? இன்பமாக இருக்கிறார்கள். அத்தனை கோபியர்களும் ஒரே நேரத்தில் இதை அடிக்கோடிட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணி சிந்திக்க வேண்டியது இது. ஒரே நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா என்ன, உடனடியாக நம்ம கதையில கேள்விப்படுறதுனா ஒரே நேரத்தில் பல்வேறு கோபியர்களோடு கூடியிருந்தார், ஒரே நேரத்தில் பல்வேறு கோபியர்களுக்கு காட்சி கொடுத்தார், ஒரே நேரத்தில் பல்வேறு கோபியர்கள் இன்பம் திளைத்தார்கள். ஏன் அந்த ஒரே நேரத்தில்னா அவங்களுடைய திருவாய்மொழியிலிருந்து வரத ஒரே நேரத்தில் ஒரு ஜீவாத்மாக்கள் ஒரு கூட்டமா கேட்குறாங்க. அப்போ ஒரு மெய்யான குரு பெருமான் இருக்காங்க. அவர்களை சார்ந்து கொண்ட அத்தனை ஜீவாத்மாக்களும், அதுல ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். எப்பொழுதுமே ஜீவாத்மாவை பெண் வடிவமாகவும் பரமாத்மாவை ஆண் வடிவமாகவும் குறிப்பிடப்படுவது வழக்கம். அப்ப அத்தனை ஜீவாத்மாக்களும் அதை கூடி கழித்து கேட்டு இன்பத்துல ஆழ்ந்திருக்கு அப்படின்றத நேரடியாக குறிப்பிடத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் மாற்றி நினைத்துக் கொள்கிறோம். அதே போல கிருஷ்ண பரமாத்மா, ஏற்கனவே இந்த கதை பார்த்தோமா அப்படின்னு தெரியல, கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாரு, கோபியர்கள் எல்லாம் குளித்து கொண்டிருப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதை? கோபியர்கள்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாரு, அவங்களுடைய ஆடையெல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவார். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க கிருஷ்ண பரமாத்மா உடைய கதைகள் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கும். ஆடையெல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவாரு. என்ன சொல்லுவாரு, அப்புறமாக தருகிறேன்னு சொல்லிடுவாரு. அப்புறமாக கோபியர்களுக்கு ஆடை வந்து கொடுத்தாரா, அல்லது அவங்க வந்து ஆடை கிடைத்தவுடனே வெளியே வந்தாங்களா, இப்படியான எதுவுமே இருக்காது. அதோடு அந்த கதை முற்றுப்புள்ளி. ஏன் அப்படின்ற இந்த காரணத்தை நம்ம இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் வகுப்புக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு புரியும். இதே போல எப்படி கிருஷ்ண பரமாத்மா எல்லா கோபியர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருந்தத நம்ம பல கோபியர்களோடு கூடி கழித்திருந்தார் அப்படின்னு நினைத்து கொண்டோமோ, அதே போல இந்த ஆடையை கவர்ந்து கொண்டு சென்றுட்டு அப்புறமா அந்த ஆடையை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடியும் என்ன இருக்கு, ஒரு உண்மையான உண்மை தத்துவம் இருக்கு. ஒரு உண்மையான உண்மை தத்துவம் இருக்கு. அதை நம்ம ஒரு 10-15 நாள் கழித்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அந்த தத்துவம் புரியும். இன்று நம்ம பார்த்தது உடலுக்கான உணவை போல உயிருக்கான உணவும் இருக்கிறது. உயிருக்கான உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது திருமந்திரத்துல திருமூலர் பெருமான் என்ன குறிப்பிடுறாங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றாங்க. உடலையும் வளர்க்குறேன் உயிரையும் வளர்க்குறேன். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், உடம்பை வளர்த்து அப்படியே உயிருக்கு போய் அது உயிர் வளர்ந்துரும் நம்ம நினைக்கிறோம். இந்த ரூட்ல போய் உயிர் வளருதானா, உயிர் வளரலை. உயிர் வளர்றதுக்கு இந்த ரூட் கிடையாது. வாய் வழியா சாப்பிட்ற ரூட் வந்து உயிர் வளர்ப்பதற்கான உணவு கிடையாது. இதை நல்லா உடம்ப நல்லா வச்சுக்கிட்டோம்னா உடனே உயிர் வளர்ந்துருமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறோம், இது பல்வேறு கூடுகளாக இருக்கிறது. நம்முடைய தூள தேகத்திற்கும் அதற்குள் இருக்கக்கூடிய சூக்கும தேகமும் ஏதோ ஒட்டி பிணைஞ்சு எல்லாம் சேர்ந்துருக்கானா அது வந்து ஒன்றொன்று தனித்தனியாக இருக்கிறது. அப்போ இதுக்கு போடுற உணவு அங்கே போகுமானா இந்த உடலுக்குள்ள உணவு போகிற இடம் அது கிடையாது.
இந்த உடலுக்கு போகக்கூடிய உணவு உடல் வளர்ப்பதோடு நின்று விடுகிறது. அப்ப உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் பெருமான் குறிப்பிடுறாங்க. அப்ப உயிரை எப்படி வளர்த்தார்கள் அப்படின்னா இந்த செவி உணவின் மூலமாக வளர்த்தார்கள். இந்த செவி வாய் மூலமாக வளர்க்கிறார்கள். அப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த வாய் தான். இங்க ஒரு வாய் இருக்கு. இந்த வாய் தனக்குள் போடுறத உள்ள வாங்கி செரிச்சு எங்க நேரா அனுப்பிச்சு விடுது. இது வந்து செரிமான மண்டலத்துல வயிற்று வழியா போய் நேரா ரத்தத்துல கலந்து உடம்புக்கு சத்தாக போகிறது. இந்த காது வழியாக போடக்கூடிய உணவானது நேரா எங்க போகுது அப்படின்னா உயிருக்கு உணவாகிறது. ஃபுட் ஃபார் சோல். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் செஷனுக்கு பெயரே என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபுட் ஃபார் சோல், உயிருக்கு உணவு. அப்போ இப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அதை நம்ம நேரடியாக சிவலிங்க தத்துவத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. சிவலிங்க தத்துவம் நேரடியாக குறிப்பிடுவது வந்து நாவையும் காதையும். அந்த காதை என்னன்னு குறிப்பிட்டாங்கன்னா தேவ யோனின்னு குறிப்பிட்டாங்க. அப்ப இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு உறுப்பாக அது இருந்திருக்கிறது. இறைவனோடு சம்போகம் செய்வதற்கான ஒரு உறுப்பாக அது இருந்திருக்கிறது. அதனால அதை என்னன்னு குறிப்பிடுறாங்க, தேவ யோனின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டோம், இந்த தூள உடலோடவே நம்ம நினைத்து நினைத்து சேர்த்து நினைச்சிட்டோம். இதையெல்லாம் யாரால விளக்க முடியும்? இதெல்லாம் யாரால நமக்கு வந்து சொல்ல முடியும்? யாரால் புரிய வைக்க முடியும்? யார் இது இந்த மாதிரியான தத்துவங்கள் எல்லாம் சொன்னாங்க? இதுவரை சிவலிங்க தத்துவம்னா நம்ம வேற என்னதையோ நினைச்சிட்டு இருந்தோம். இந்த தத்துவத்தை குறிப்பிட்டது யார்? இதை யாரால் விளக்க முடியும்னா படைத்த பரமாத்மாவே வந்தால்தான் இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்க முடியும். இப்பேற்பட்ட உயிருக்கான உணவு அப்படின்ற உண்மையை எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் என்ன குறிப்பிடுறாரு திருவள்ளுவ பெருமான், வயிற்றுக்கு உணவில்லாத போது சிறிது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அப்ப அவர் என்ன குறிப்பிடுறாரு, செவி உணவு கிடைக்கலையா, அந்த கிடைக்காத நேரத்துல கேப்ல கொஞ்சம் வயிற்றுக்கு உணவு போடும். அப்ப 2 உணவு அழகா குறிப்பிடுறாரா, பிரிச்சு குறிப்பிட்டுட்டாரா? அப்ப செவிக்கு உணவு ஒண்ணு இருக்கு, வயிற்றுக்கு உணவு ஒண்ணு இருக்குன்றத நேரடியா குறிப்பிடுறாங்க. அந்த திருக்குறள் யாருக்கா தெரியுமா? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கரெக்ட் தானே? அவ்வளவுதான் நான் செவிக்கு திருக்குறள். உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கரெக்டான இதுதானா இல்ல கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கீங்களா? எனக்கு டவுட்டா இருக்கிறதுனால தான் உங்கள்ட்ட கேட்டேன். சரி, நாளை அதை நம்ம பார்க்கலாம். அப்ப செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படும்னா அப்ப வயிற்றுக்கு சாப்பாடு இருக்க மாதிரியே செவிக்கு ஒரு உணவு இருக்கு அப்படின்றத என்ன பண்றாரு, குறிப்பிடுறாங்க. பத்மநாபன் சார், கரெக்டா அந்த திருக்குறள் தெரியுமா? நாளை சொல்றேன். கட்டாயம். பூபதி சார். பூபதி சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். மேடம், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். குறள் 412 மேடம். அப்படியா? அப்ப கரெக்டா தான் பார்த்துருக்கோம்ல. கரெக்டா தான். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அப்ப வந்து நேரடியாக குறிப்பிட்டுட்டாங்க, செவிக்கு உணவு ஒன்று இருக்கு அப்படின்றது நேரடியாக மறைச்செல்லாம் சொல்லலையே. 412வது குறள் கேள்வி அப்படின்ற செவியை பற்றியான ஒரு 10 திருக்குறள் இருக்கு. அதுல கடைசி குறளா என்ன, 2வது குறளா என்ன, முதல் குறள் என்ன, செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்ப எல்லாத்தையும் விட முக்கியமான செல்வம் எது, உயிரை வளர்க்கக்கூடிய செல்வம் எது, இந்த செவி செல்வம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
அடுத்து 2வதுல செவிக்கு உணவு இல்லாத போது. அப்ப செவிக்கு ஒரு உணவு இருக்கு, இதுக்கு ஒரு உணவு இருக்குன்றத குறிப்பிட்டுட்டாங்க. நம்ம இதை பிரிச்சு யோசித்து பார்த்தோம்னா, நம்ம பிரித்து யோசித்து பார்க்காம செவிக்கு உணவு இல்லாத போது அப்படின்னா ஏதோ காதுல கேட்கறது வாயில சாப்பிட்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் குறிப்பிடுறாங்க. கடைசி திருக்குறள்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னன்னு அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு திருக்குறளா இருக்குது. இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செவியின் சுவை உனக்கு தெரியல, வாய் சுவை மட்டும் தெரியுது அப்படின்னா நீ ஒரு மிருகம்னு சொல்லிட்டு மாக்கள்னு சொல்லிட்டு கடைசியில் அவியினும் வாழினும் என் நீ கடைசி திருக்குறளாக அதில் வந்து முடிக்கிறாங்க. நீ இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வியோடு முடிக்கிறாங்க. அப்போ நம்ம உயிருக்கு ஒரு உணவு இருக்கிறது, அந்த உணவு எடுப்பதற்கு ஒரு வாய் இருக்கிறது, நம்ம செவிவாய் வழியாக அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அந்த உணவானது எப்பேற்பட்ட உணவாக இருக்கிறது? அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு ஒரு பெரிய இன்பம் தட்டுகிறது. அந்த உயிருக்கான உணவு நமக்குள் செல்லும் பொழுது ஒரு இன்பம் தட்டுகிறது. அது நேரடியாக நம்முடைய குருபெருமான் மெய்யான குருபெருமானுடைய திருநாவிலிருந்து வரும் பொழுது அது நம்மளது செவிக்குள் நுழையும் பொழுது அங்கு ஒரு சம்போகம் நடைபெறுகிறது. அந்த சம்போகத்தில் கிடைப்பது ஒரு பேரின்பமாக இருக்கிறது. அந்த பேரின்பம் மட்டும் கிடைக்கல, அங்கு ஒரு ஜீவ குழந்தை உருவெடுத்து வளரத் தொடங்குகிறது. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மனிதனுக்கு மட்டுமே வைத்து படைக்கப்பட்டுள்ளது. இந்த செவி உணவு நமக்குள் செல்ல செல்ல நமது ஜீவன் வலுப்பெற்று வளர்கிறது. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன் திருமூல பெருமான் சொல்லக்கூடிய அந்த உயிரை வளர்க்கக்கூடியதாக இது இருக்கிறது. நாம இன்று இந்த அளவில் நிறைவு பண்ணிட்டு நாளை இந்த செவி உணவு பற்றியே நாம இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம தொடர்வோம். இதுவரை நம்ம சிவலிங்க தத்துவம்னா ஒன்று நினச்சிட்டு இருப்போம், கிருஷ்ண பரமாத்மானா ஒன்று நினச்சிட்டு இருப்போம். என்னடா இது இத்தனை கோபியர்களோடு இருந்தாருன்னு சொல்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்போம். நமக்குள்ளேயே ஒரு சின்ன, எல்லாரும் சொல்லும் போது நமக்குள்ளேயே ஒரு சின்ன எண்ணம் தோணும், இன்னும் ஒரு அசூசியான எண்ணம் தோணும். என்னடா இது பரமாத்மான்னு சொல்கிறாங்க, கிருஷ்ண அவதாரம்னு சொல்கிறாங்க, கோபியர்களோடு கூடி கழித்து இருந்தார்கள்னு சொல்கிறாங்களே, அதுவும் திரும்ப திரும்ப ஒரே நேரத்தில் பல்வேறு கோபியர்களோடு கூடி கழித்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, சிவலிங்க தத்துவத்தை இப்படியான ஒரு பார்வையில் பார்க்கப்படுகிறதே. அப்போ இது என்ன அப்படின்னு நம்முடைய கேள்விக்கெல்லாம் விடை வந்து இந்த செவி உணவை பற்றிய ஒரு புரிதல். திரும்பவும் நம்ம நாளை தொடர்வோம். இன்று இந்த அளவில் நம்ம நிறைவு பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. உற்சாகமாக பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.